பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், பெண்கள் இல்ல நம்மும் அன்றாடம் பல பணிகளை வீட்டிலும் வெளியிலும் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். கோவிலுக்கு போய் வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த காரியங்கள்ல சில தவறுகளை நம்மை அறியாமல் செய்து விடுகின்றோம். ஆக அந்த தவறுகளை நிவர்த்தி செய்து நல்லபடியாக அன்றாடம் செய்யக்கூடிய பல பணிகளுக்கு உண்டான பல வகையான சின்ன சின்ன டிப்ஸ்களை இன்று உங்களுக்கு ஒருமுகமாக வடித்து தருகின்றேன். நிலைவாசல், ஏன்னா வீட்டுக்கு நிலைவாசல் தான் முக்கியமானது. சில வீடுகளையும் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ், பேக் என்ட்ரன்ஸ், சைடு என்ட்ரன்ஸ், 4 விதமான என்ட்ரன்ஸ் இருக்கலாம். ஆனா நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் தான் நம்மளுக்கு நிலைவாசல் சொல்லுவாங்க. குலதெய்வம் நம்முடைய வீட்டிலேயே நிலைத்து வாசல்லே தங்கியிருப்பதாக ஐதீகம். அந்த வீட்டு வாசலை வாரம் ஒரு முறையாவது, கூடிய வரைக்கும் வெள்ளிக்கிழமைக்கு நல்ல ஈரத்துணி கொண்டு சுத்தம் செய்து அது மேல 2 பக்கம் கார்னர்ல மஞ்சள் பூசி சந்தனம் குங்குமம் விட்டு 2 பக்கமும் அதே மாதிரி பூ வைத்து அதுல அகல் விளக்கு வைத்து இரவும் ஏற்றி குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வாறு பண்ணும்போது குலதெய்வ அனுகிரகத்தால் தோஷங்கள் எதுவும் வராது. அதே மாதிரி நமக்கு வீட்டுல சில பேர் என்னைக்கெல்லாம் விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு ஒரு பெரிய சந்தேகம். அதனால எப்ப சார் விளக்கு ஏற்றலாம், எப்ப விளக்கு ஏற்றக்கூடாது என்ன கேட்டுட்டே இருக்காங்க. அதாவது எப்ப விளக்கு ஏற்றக்கூடாதுங்கிறதுக்கு சொல்றேன். இறப்பு நேர்ந்தால் அந்த காரியம் ஈமக்காரியம் முடியும் வரைக்கும் 16 நாள் வரைக்கும் விளக்கு ஏற்றக்கூடாது. ஆனால் அங்கிரு யார் இருந்தார்களோ அவர் படத்திற்கு முன்னாலே சின்ன அகல் விளக்கு ஏற்றி வைத்து அதிலே அவர்கள் நினைவாக நம்ம தீபம் ஏற்றலாம். அதே போல நம்ம பங்காளிகள் வீட்டிலே குழந்தை பிறந்திருந்தாலும், நமது வீட்டிலே குழந்தை பிறந்திருந்தாலும் அந்த புண்ணியாவாஜனை ஆகும் வரைக்கும் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது. குழந்தை பிறந்த தீட்டு என்பது சுப தீட்டு. சில வீடுகளை 7 நாள் வச்சிருப்பாங்க, 10 நாள் வச்சிருப்பாங்க. அதற்கேற்ப நீங்க அந்த 7 நாள் 10 நாள் முடிச்சு நீங்க விளக்கு ஏற்றலாம். தீட்டு காலங்களில் விளக்கு ஏற்றுவதால் லட்சுமி கடாத்தை இழக்க வேண்டியிருக்கும். அதே போல நம்ம எல்லோருக்கும் பல தடவை நிறைய முறை இந்த காரியங்களை செய்கின்றோம். ஆனால் காரியங்கள் தடைபட்டு கொண்டே இருக்கின்றன. என்ன பண்ணாலும் சரியில்லை சார், அஷ்டமாதிபதி திசைங்கிறாங்க, பாதகாதிபதி திசைங்கிறாங்க. நல்ல திசை நடக்கும் போதுமே இந்த மாதிரி தடை வருது, என்ன பண்ணலான்னு ஒரு சந்தேகத்தை அவ்வப்போது என்னிடம் நேரில் கேட்பார்கள். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த வசம்பு இருக்குது இல்லைங்களா, வசம்ப எரியும் விளக்கிலை காண்பித்து, அகல் விளக்கிலை காண்பித்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கருப்பு கரியை நெற்றியிலே தினமும் இட்டுக்கொண்டால், ஒரு 48 நாளைக்கு தொடர்ந்து இட்டுக்கொண்டால் உடலிலே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் விலகும், வெற்றிகள் உங்கள் பக்கம் வந்து சேரும், தீய எண்ணங்கள் தோற்கும். இதுதான் அதனுடைய முக்கியத்துவம். அதே மாதிரி நீங்க எப்பெல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் சார், எப்ப அதிர்ஷ்டம் கிடைக்காது அப்படின்னு சில பேருக்கு யோசனை. ஆந்தை என்பது மகாலட்சுமியினுடைய அம்சமாக இருக்கின்றது, வாகனமாக கருதப்படுகின்றது. அதனால ஆந்தை பார்த்தால் அன்னைக்கு அதிர்ஷ்டமான காரியம் அல்லது நிகழ்ச்சி நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீக நம்பிக்கை. தீபாவளி இன்னைக்கு ஆந்தையை பார்த்தோம்னா மிக சுபமான காரியங்கள் நடக்கும். தீபாவளி அன்னைக்கு லட்சுமி தேவி ஆந்தையுடன் இருப்பார் என்று கூறப்படுகின்றது. அன்றைய தினத்திலே ஆந்தையை பார்க்கும் பொழுது லட்சுமி தேவியின் பூரண அருள் நமக்கு கிட்டும். இதனால் செல்வம் குயுமியும், அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், கைவத்த இடமெல்லாம் நல்லதே நடக்கும். ஆக இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா சரியா இருக்கும். சில பேருக்கு என்ன சார் யமகண்டம்ங்கிறாங்க, ராகாலம்ங்கிறாங்க, குளிகைங்கிறாங்க. நாள் பார்த்தா நல்ல நாளா இருக்குது, இல்ல கரி நாளா இருக்குது. அந்த மாதிரி யமகண்ட நேரத்துல என்ன செய்யலாம், வீட்டுல சும்மாவே உட்கார்ந்துருக்கிறதா, வேற ஒண்ணுமே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டா யமகண்டத்திலே செய்யக்கூடிய சில விஷயங்களை சொல்றேன். யமகண்ட நேரத்திலே நான் சொல்றது மட்டும் செஞ்சீங்கன்னா பணமழை குவியும். பொதுவா யமகண்டத்துல புது காரியங்கள் எதையும் செய்ய மாட்டோம். ஆனால் இந்த நேரத்திலே
குடும்பத்திலே சந்தோஷம் அனைத்துமே நிலைத்திருக்க என்ன பண்ணணும்னா யமகண்ட நேரத்தில் ஸ்ரீனிவாச கோவிந்த ஸ்ரீ வெங்கடேச கோவிந்தா, ஸ்ரீனிவாச கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேச கோவிந்தா என்று 108 முறை ஜபித்துக் கொண்டிருந்தால் எல்லா வளமும் நமக்கு கூடி வரும். இது மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா யமகண்டத்தையும் வெற்றியாக மாற்றக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிட்டும். அடுத்து நம்ம நிறைய இன்னைக்கெல்லாம் நாகரிக உலகத்துல மல்டி கலர் நகை பாலிஷ்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் பெண்கள் பண்ணாம மருதாணி வைக்கும் பழக்கத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா நல்லது. மருதாணி, அதே மாதிரி ஹேர் கலர் டையிங். நீங்களாம் மருதாணியில அன்னைக்கெல்லாம் டை போட்டாங்க. மருதாணி வைக்கும் போது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கிழமையில நம்ம வைப்பது நல்லது. மருதாணி வைத்துள்ள பெண்களிடம் யமன் கூட நெருங்க மாட்டான். அதே போல மருதாணியை சுக்கிர ஓரையிலும், அதாவது ஒவ்வொரு நாள்லயும் சுக்கிர ஓரை வரும், அந்த சுக்கிர ஓரையிலும் பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரம் வரும் காலத்திலும் வைத்தால் ராஜயோகம் கிட்டும். மருதாணி வைத்த கையில் பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது பணம் பல மடங்கு பெருகும். இதுதான் அந்த மருதாணி வைப்பதனுடைய ஐதீகம். அதே மாதிரி சில பேர் வீட்டில் வாசல்ல எப்ப பாத்தீங்கன்னா மங்களகரமான மாவிலை தோரணங்கள் கட்டியிருப்பாங்க. கல்யாண வீடு, புது வீடு கிரக பிரவேசம், இல்ல புது கடை துவக்கம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாவிலை தோரணம் வைத்திருப்பாங்க. ஏன்னா துர்தேவதைகளை தடுத்து நிற்கக்கூடிய ஆற்றல் மாவிலைக்கு உண்டு. அதனால மேலும் மாவிலை அழுகுவது கிடையாது. மாவிலை முறையாக காய்ந்து அப்புறம் உலரும். அதுபோல வாழ்க்கையில் கெட்டு போகாமல் நீண்ட காலம் நடைபெற்று முற்றுப்பெற வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் தான் மங்களம் பெருக மாவிலை தோரணம் கட்ட வேண்டும். சில பேர் வீட்டுல எல்லாம் இந்த பிளாஸ்டிக் மாவிலை தோரணம் வைப்பாங்க. பிளாஸ்டிக் மாவிலை தோரணம் எல்லாம் வைக்காதீங்க. நம்ம மாவிலை தோரணத்தை ஒரு வாரத்துக்கு ஒருக்கா, இல்ல 4 நாள் 5 நாள் ஆகுது வாடுறதுக்கு, இல்ல 4 நாள் ஒருக்கா வச்சீங்க அப்படின்னா வீட்டிலே லட்சுமி கடாட்சத்தையும் மங்களத்தையும் ஏற்படுத்தும். சுப விஷயம் நடக்கும் போது நிலைக்கதவிலே இருக்கும் திருமகளை போட்டு விதத்திலே மாவிலை தோரணத்தை கட்டுகிறோம். அதே மாதிரி எல்லாருக்கும் இந்த துளசி செடி வாஸ்துப்படி மெயின் என்ட்ரன்ஸ்ல முன்னால துளசி செடி வைப்பது நல்லது. துளசி செடிக்கு பக்கத்துல சிவன் அல்லது சிவலிங்கத்தை வழிபாடு செய்யக்கூடாது. துளசி செடிக்கு அருகில் விநாயகர் சிலை வைப்பதும், விநாயகருக்கு துளசி இலையை கொண்டு அர்ச்சனை செய்வதும் கூடாது. மேலும் துளசி செடிக்கு பக்கத்திலே இந்த துடைப்பம், காலணி, குப்பைக்கூடை, அசைவ பொருள்கள், துர்நாற்றம் வீசக்கூடிய பொருட்கள் எல்லாம் வைக்கக்கூடாது. ஏன்னா துளசி செடி ஒரு புனிதமான செடியாக கருதப்படுகின்றது. அவ்வாறு செய்தால் நிதி நிலைமை பாதிக்கும், வீண் செலவுகள் வரும். ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஒவ்வொரு நிகழ்ச்சியாக தொடர்ந்து கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இதை பண்ணினீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய அன்றாடம் செய்யக்கூடிய பணிகள்ல என்ன தவறு செய்கிறோம், எவ்வாறு சரி செய்து நல்ல முறையிலே பேணலாம் என்று தெரிந்து கொண்டு அதன் முறையிலே செய்வதால் வாழ்க்கையிலே வெற்றியும் மகிழ்ச்சியும் செல்வமும் நிலைத்து நிற்கும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.